நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை பற்றி சிந்திக்கும் நம் சிறிய முயற்சியில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்ற அடிகளாகும். ஆற்றின்ப வெள்ளமே. ஆற்று நீர் மிகவும் குளிர்ந்த நீராக இருக்கும். அதிலும் நல்ல தெளிவாக தூய்மையாக இருக்கும் ஆற்றை பார்க்கும்போதே நமக்கு மிகுந்த இன்பம் உண்டாகும். ஆற்று நீரில் மேலே உள்ள நீர் அடியில் உள்ள நீர் என்று வித்தியாசம் இல்லாமல் முழுதுமே குளிர்ந்த நீராக இருக்கும். குளம் கிணறு ஆகியவற்றில் உள்ள நீர் நிலையாக நிற்கும். ஆனால் ஆற்றில் அப்படி இல்லாமல் இழுத்து கொண்டு போகும் விசை வேகம் மிகுந்து இருக்கும். அந்த வேகம் கலந்த நீரில் குளிக்கும்போது உள்ளத்திலும் உடம்பிலும் புத்துணர்ச்சி உண்டாகும். மலைகளில் இருந்து மூலிகைகளில் பட்டு வரும் நீர் நமக்கு மிகுந்த நன்மையை தரும். காவிரி ஆற்று நீர் உடலையும் மனதையும் குளிரச் செய்து பொன்மயமாக்கும். அதனால் காவிரி ஆற்றை பொன்னி என்று அழைப்பார்கள். தாமிர சத்தின் அளவு மிகுந்து சுவையோடு இருப்பதால் அந்த ஆற்றுக்கு தாமிரபரணி என்று பெயரிட்டார்கள். மனிதர்களை தன் வளமான மண் தாதுக்களால் நெடுநாள் வாழ வைக்கும் ஆறு வைகை ஆறு. வைகுதல் என்றால் தங்கி வாழ்தல் என்று பொருள். வடக்கு திசையாக பாயும் ஆறுகளின் நீர் தீர்த்த சிறப்பு உடையவை. காசி தலத்தில் உள்ள கங்கை நீர் வடக்கு முகமாக ஓடுவதால் அந்த தீர்த்தம் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. இப்படி ஆறுகள் மனிதனுக்கு இன்பம் தரும் இயல்புடன் இருக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டுகள் பழகி வரும் ஆற்றுக்கே இன்பம் தரும் இயல்பு உண்டு என்றால், படைப்புக்கு முன்பிருந்தே உயிர்களோடு பழகி வரும் கடவுளின் இன்பம் எத்தனை இன்பமாக இருக்கும் என்று உணர்வதற்காகவே சுவாமிகள் இறைவனை ஆற்று இன்பம் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறை உணர்வு முதிர்ந்து வரும்போது உடலில் உள்ள சுரப்பிகளில் எல்லாம் இன்பம் ஊற்றாய் பெருகும். உள்ளம் பூரித்து விதிர்விதிர்த்து கண்களில் கண்ணீர் ஆறாய் பெருகி வரும். இந்த இன்பமான அனுபவத்தை சுவாமிகள் உணர்ந்ததால் ஆற்று இன்பமே என்கிறார்கள். வெள்ளமே, ஆற்றின்ப வெள்ளமே என்கிறார். இப்படி நாடி நரம்புகளில் தோன்றும் இன்ப உணர்வுகளின் வெள்ளம் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். அது வற்றுவதே இல்லை. ஜீவ நதிகளுக்கு மேலாக ஜீவிதம் தரும் ஆனந்த வெள்ளம், இன்பமாகிய வெள்ளம், உணர்வாகிய வெள்ளம். இதையே ஆற்றின்ப வெள்ளமே என்கிறார் சுவாமிகள். ஆற்றுப்படுத்தும் வெள்ளம், வழிகாட்டும் வெள்ளம், இறை உணர்வை இறை நெறியை அனுபவிப்பதற்கு ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் இறை இன்பம். அதனால் ஆற்றின்ப வெள்ளமே என்கிறார் சுவாமிகள். அத்தா, அத்தன் என்பதே இங்கு அத்தா என்று வந்திருக்கிறது. அத்தன் என்றால் தலைவன் என்று பொருள். தலைவி தலைவனை அத்தன் என்று அழைப்பது பழைய வழக்குகளில் ஒன்று. இப்போதும் கிராமப்புறங்களில் கணவனை அத்தான் என்று அழைப்பதை பார்க்கலாம். சுவாமிகள் இங்கே தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து அத்தா என்று அழைக்கிறார்கள். இது நாயக நாயகி பாவம் என்பார்கள். சுவாமிகள் தன் திருவாசக நூலில் பல இடங்களில் இறைவனை அத்தன் என்று அழைத்து பாடியிருக்கிறார்கள். அத்தன் என்ற சொல்லுக்கு தந்தை என்றும் ஒரு பொருள் உண்டு. மலையாளத்தில் தந்தையை அச்சன் என்று சொல்வார்கள். அத்தன் என்பதே மருவி அச்சன் என்று வந்தது என்றும் கொள்ளலாம். மேலும் அத்தன் என்றால் இன்பத்தை தருபவன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். ஆற்று வெள்ளம் போல் இன்பமாக இருக்கும் இறைவன் உயிர்களுக்கு இன்பத்தை மட்டுமே தருவான் என்று உணர்த்துவதற்காக அத்தா என்று அழைக்கிறார் சுவாமிகள். மிக்காய் நின்ற,
மிகுந்து நிற்கின்ற, மிகவும் மேலானதாக உள்ள என்ற பொருட்களில் சொல்கிறார் சுவாமிகள். இறை இன்பத்தை அனுபவித்தவர்கள் அவரவர்கள் அனுபவத்தை நிறைய கருத்துக்களாகவும் பாடல்களாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட அழகிலும் வடிவிலும் ஒளி வடிவிலும் இன்பத்திலும் அருள் தருவதிலும் எல்லா நன்மைகளிலும் இறைவன் மிகுதியாகவே இருக்கிறான், மிகவும் மேலானவனாக இருக்கிறான். அதனால் மிக்காய் நின்ற என்கிறார் சுவாமிகள். தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். தோற்றமாக உள்ள இந்த பிரபஞ்சத்தில் ஒளிச்சுடர் இல்லாத பகுதி எதுவுமே இல்லை. ஐம்பூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்தில் எல்லா செயலுக்கும் அடிப்படையாக இறைவனே இருக்கிறான். சொல்லால் விளக்க முடியாத நுண் உணர்வாக இருக்கிறான் இறைவன். உயிரில்லாமல் இருப்பது போல் தோன்றும் மண்ணும் கல்லும் நீரும் கூட ஆன்மீக தலங்களில் இறை உணர்வு என்று சொல்லப்படும் நுண் உணர்வுகளை வெளிப்படுத்துவதால் இறைவனாகவே கருதி வணங்கப்படுகிறது. செப்பு குடத்தில் நீரை வைத்து அதில் மந்திர ஒலிகளால் காந்த அலைகளை எழச் செய்து குடமுழுக்கு செய்கிறார்கள். சில கோவில்களில் புற்று மண்ணையே பிரசாதமாக வாங்கி தன் உடலில் பூசுவதால் தோல் நோய் குணமாகிறது என்கிறார்கள் பக்தர்கள். பளிங்கு கல் நல்ல உணர்வுகளை தன்னுள் வாங்கி வெளிப்படுத்தும் என்பதால் அதை மாலையாக கட்டி அணிந்து கொள்கிறார்கள். கோவில்களில் இருக்கும் தல விருட்சம், இறைவனுக்கு முன்னால் படைக்கப்படும் நீர், பூக்கள், அபிஷேக பொருட்கள் எல்லாமே அங்கு நிறைந்திருக்கும் நுண்ணிய இறை உணர்வை எடுத்துக்கொண்டு நமக்கு மிகுந்த பலனை தருகிறது. சித்த மருத்துவர்கள் சில மூலிகைகளை இறைநாமம் சொல்லி பூஜை செய்துவிட்டே பயன்படுத்துவார்கள். திருவண்ணாமலை, பழனி போன்ற தலங்களில் மலையிலேயே உணர்வு மிகுந்திருப்பதால் மலையையே இறைவனாக நினைத்து வலம் வந்து பலனடைகிறார்கள் பக்தர்கள். பாண்டிய மன்னன் வெப்பு நோயால் அவதிப்பட்ட போது திருஞான சம்பந்தர் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மடப்பள்ளியில் இருந்த சாம்பலை எடுத்து வர செய்து அதில் மந்திரம் மோதி அதை பூச செய்தார். மன்னனின் தோல் நோய், மன்னனின் வெப்பு நோய் நீங்கியது. சாம்பலை எடுத்து அதிலிருந்த உணர்வை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதி மிகுந்து வர செய்தார். அதை கொண்டு நோயை குணப்படுத்தினார் திருஞான சம்பந்தர். நீரு என்னும் சாம்பல் உணர்வை ஏற்றிய போது திருநீரு ஆனது. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிலும் அடிப்படை ஆதாரமாக நுண் உணர்வாக இருக்கும் இறை உணர்வை, இயற்கை உணர்வை மந்திர சொற்களாலும் இறை நாமங்களாலும் மிகுதிபட செய்து பலனடைவது காலங்காலமாக நடந்து வரும் காரியங்களாகும். ஆனால் இப்படி இருக்கும் இறையுணர்வாகிய நுண் உணர்வு வெளிப்படையாக நமக்கு தெரிவதே இல்லை. இதையே சொல்லாத நுண்ணுணர்வு என்கிறார்கள் சுவாமிகள். இதை யோக ரீதியில் பார்க்கலாம். மனிதன் உடம்பில் மூலாதாரத்தில் உள்ள உணர்வுகள் எழாமல் அங்கேயே இருக்கும்போது மனிதனுக்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 5 விதமான மலங்கள் இருக்கும். மனிதனின் முயற்சி தொடங்கும் போது உணர்வு 2 விரல் அளவு ஏறி சுவாதிஷ்டானம் வரை வரும். அப்போது 4 விதம் மலங்கள் இருக்கும். உணர்வு மேலும் 10 விரல் அளவு ஏறி மணிப்பூரகம் வரை வரும்போது 3 மலங்கள் இருக்கும். மீண்டும் உணர்வு 10 விரல் அளவு ஏறி அநாகதம் வரும்போது 2 மலங்கள் இருக்கும். உணர்வு அதன் மேல் 10 விரல் ஏறி விசுத்தி வரை ஏறி வரும்போது 1 மலம் மட்டுமே நிற்கும். புருவ மத்தி வரை உணர்வு ஏறி மேலோங்கி வரும்போது மலங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர் ஆவார்கள். இப்படிப்பட்ட மலங்கள் நீங்க பெற்ற ஞானிகள் எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கும் நுண் உணர்வை உணர்வார்கள். பொருட்களில் உள்ள உணர்வுகளை ஏற்றி
மிகுதிபட செய்யவும் அவர்களால் முடியும். இப்படி இந்த ரீதியிலேயே திருஞான சம்பந்தர் நீரு என்னும் சாம்பலை திருநீராக்கி நோயை நீக்கினார். இந்த வரலாறு மூலம் நாம் அறியும் உண்மை, இறைவன் நுண்ணுணர்வாய் அவன் படைத்த எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்பதாகும். இதையே சுவாமிகள் சொல்லுக்கு அடங்காத நுண்ணிய உணர்வாய் இருப்பவனே என்கிறார். இனி வரும் அடிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.